அளவற்ற காம எண்ணங்களை கொண்டவங்க தன்னோட வாழ்க்கையில சுயமரியாதை, கௌரவம், உறவுகள்னு எல்லாத்தையுமே இழந்து கடைசியில ஒண்ணுமே இல்லாம நிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி அந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் இப்போ ஒரு சாதுவை பத்தின குட்டி கதையை சொல்ல போறேன். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் உங்கள் அன்பான இஷு. ஒரு ஊர்ல ஒரு சாது இருந்தாரு. அவரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனக்குத்தானே ஒரு சின்ன குடிசையை கட்டி வாழ்ந்து வந்தாரு. சம்சார வாழ்க்கையும் காம எண்ணங்களையும் துறந்த அவரு தன்னோட வாழ்க்கை முழுவதையும் ஆன்மீக ஞானத்தை பெறுவதற்காக அர்ப்பணிச்சு வாழ்ந்து வந்தாரு. அதே நேரத்துல காட்டோட இன்னொரு பக்கத்துல ஒரு ராஜா வேட்டையாடுறதுக்காக அங்க வராரு. ரொம்ப நேரம் ஆகியும் அவருக்கு எந்த மிருகமும் தென்படவே இல்லை. இதனால அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. தண்ணி தாகம் வேற பயங்கரமா எடுத்ததால தண்ணிய தேடி அந்த காட்டுக்குள்ள அலைய ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரோட கண்ணுக்கு அந்த சாதுவோட குடிசை கண்ணுல பட்டுது. அங்க போனா தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கும்னு நினைச்ச ராஜா அந்த குடிசையை நோக்கி வேகமா போனாரு. ஆனா குடிசையோட வாசல் பகுதியை அடையறதுக்கு முன்னாடியே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. ராஜாவை இந்த நிலைமையில பார்த்த சாது அவர் முகத்துல கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறாரு. அவருக்கு மயக்கம் தெளிஞ்சதும் குடிக்க கொஞ்சம் தண்ணியும் சாப்பிட கொஞ்சம் பழங்களையும் கொடுத்தாரு. இதனால கொஞ்சம் தெம்பு கிடைச்ச ராஜா அந்த சாதுவை கை கூப்பி வணங்கி, நீங்க என் உயிரையே காப்பாத்தி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும், என்ன வேணும்னாலும் ஏன்ட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த சாது சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்றாரு, அரசே, எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஆன்மீக ஞானத்தை அடையறதுக்காக எல்லா ஆசையும் திறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ராஜா, சரி பரவாயில்ல, என்னைக்காவது உங்களுக்கு நேரம் கிடைச்சா என்னோட அரண்மனைக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்படியே பல நாட்கள் கடந்து போக ஒரு நாள் இந்த சாது அந்த ராஜாவோட அரண்மனைக்கு போறாரு. அவரை பார்த்த ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்கிறாரு. அது மட்டும் இல்லாம சாதுவை அங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்க சொல்லிட்டு அவருக்கு தேவையான பணிவிடைகள் செய்ய ஒரு பணிப்பெண்ணையும் நியமிச்சாரு. அந்த பணிப்பெண் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சாதுவை ரொம்ப பிடிச்சி போனதால அவருக்கு எல்லா பணிவிடைகளையும் மனசார பண்றாங்க. சாது இதுவரை எந்த பெண்கிட்டையும் பழகினதே இல்லை. அதனால நாட்கள் போக போக இந்த பணிப்பெண் மேல அவருக்கு லேசா ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது. அந்த பெண்ணோட உடலை ரசிக்க ஆரம்பிச்ச அவருக்கு அவரோட மனசுல காம எண்ணங்கள் துளிர்விட ஆரம்பிக்குது. இத்தனை வருடங்கள் அவர் வாழ்ந்த தவ வாழ்க்கை அந்த நிமிஷமே தவிடு பொடி ஆகுது. அவரோட அமைதியான மனம் இப்போ படபடன்னு அடிக்க ஆரம்பிக்குது. எப்போல்லாம் அந்த பணிப்பெண் அவரை குளிக்க வைக்க உதவுறாங்களோ அப்பெல்லாம் அவருக்கு அந்த காம எண்ணங்கள் வளர ஆரம்பிக்குது. இப்படியே போக ஒரு நாள் அந்த சாது அந்த பணிப்பெண்ணை பார்த்து இப்படி கேட்குறாரு, பெண்ணே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அதை கேட்டு வெட்கப்பட்ட அந்த பெண் இப்படி சொல்றாங்க, இல்லை ஐயா, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலன்னு. இதை கேட்டு சாதுவோட மனம் முழுக்க ஆசை நிறைய ஆரம்பிச்சுது. அப்போனா என்ன ஒரு நாள் அரண்மனைக்கு வெளியே வந்து சந்திக்கவா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு சிரிச்ச அந்த பெண், கண்டிப்பா வரேன் ஐயா, என்னோட வீடு இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கு, நீங்க என்னோட வீட்டுக்கு வந்தா அது என்னோட பெரிய பாக்கியம்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சாது, சரி அப்போனா நான் நாளைக்கே அங்க வரேன்னு சொல்றாரு. இந்த சாதுவால இப்போலாம் சுத்தமா தியானத்துல மனசை ஈடுபடுத்தவே முடியல. அவரோட எண்ணம் முழுக்க அந்த பெண் மேல மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ அடுத்த நாள் வரும்னு ஆவலா காத்துட்டு இருந்தாரு. இப்போ அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே சாது அந்த பெண்ணோட வீட்டுக்கு வேக வேகமா போறாரு. அவரை பார்த்த அந்த பெண் அவரை உள்ள வரவேற்கிறாங்க. அவருக்கு அன்பான மனசோட உணவு பரிமாறுறாங்க. இப்போ சாதுவோட எண்ணம் குழப்பத்துல ஆழ்ந்து போகுது. இந்த பெண்ணை நம்மள திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்கலாமா வேண்டாமான்னு. இன்னொரு பக்கம் இவ்வளோ நாள் நம்ம ஆன்மீக பயணத்துக்காக மேற்கொண்ட துறவரத்தை கைவிடணுமான்னு பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. சரி, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெண் கிட்ட திருமணத்தை பத்தி பேசலாம்னு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆசையை சொல்ல போய் அந்த பெண் அதை மறுத்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அன்னையில இருந்து அந்த பெண்ணோட வீட்டுக்கு சாது தினமும் போக ஆரம்பிச்சாரு. அந்த பெண் கூட பேசி பழகி அதிகமான நேரத்தை செலவழிச்சாரு. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்க ஆரம்பிச்ச அந்த ஊர் மக்கள் இது ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்சு ஒரு நாள் அரண்மனைக்கு போய் ராஜாவை சந்திச்சு இந்த சாதுவை பத்தி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட ராஜா, சரி இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுறாரு. அதே நேரம் தன்னோட சுய கட்டுப்பாட்டை முற்றிலுமா இழந்த சாது அடுத்த நாள் கண்டிப்பா அந்த பெண் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிடணும்னு முடிவெடுக்கிறாரு.
அடுத்த நாளும் விடியுது. அன்னைக்கு பார்த்து அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அன்னை தினம் மட்டும் யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவுறாங்களோ அவங்களுக்கு புண்ணியம் 2 மடங்கா கிடைக்கும்ன்ற ஐதீகம் இருந்துச்சு. அன்னை தினமும் சாது அந்த பெண்ணோட வீட்டுக்கு போகும்போது அந்த பெண் அவர்கிட்ட இப்படி கேக்குறாங்க, ஐயா, உங்ககிட்ட 4 காசுகள் இருக்குமா? அந்த காசை நான் யாருக்காவது இன்னைக்கு தானம் பண்ணி கொஞ்சம் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கலாம்னு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சாது, என்கிட்ட எந்த காசும் இல்லம்மா, நான் வேணா அரசர்கிட்ட கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு ராஜாவை சந்திக்கிறதுக்காக அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் ராஜாவை பார்த்து இப்படி சொல்றாரு, அரசே, அன்னைக்கு நான் உங்க உயிரை காப்பாத்தும் போது நான் என்ன உதவி கேட்டாலும் பண்றேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சொல்றாரு. என்னதான் ராஜாவுக்கு இப்போ சாது மேல மரியாதை குறைஞ்சி போனாலும் இப்படி சொல்றாரு, சரி, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு. முதல்ல 4 காசுகளை மட்டும் கேட்க நினைச்ச சாதுவுக்கு இப்போ ஒரு எண்ணம் தோன்றுது. நான் ஏன் 4 காசுகளை மட்டும் கேட்கணும்? 1000 காசுகளை கூட கேட்கலாமே, ஏன் அதோட மட்டும் போகணும்? இந்த ராஜா எனக்கு மிகப்பெரிய கடன் பட்டிருக்காரு, அதனால நான் இந்த மொத்த ராஜ்யத்தை கூட எனக்கு தர சொல்லி கேட்கலாம். அப்புறம் நான் இந்த நாட்டோட ராஜா ஆயிடுவேன், அந்த பணிப்பெண்ணை ராணி ஆக்கிடுவேன். அப்போ நான் அவளை என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லி கேட்கலாம்னு காம எண்ணத்தால பேராசை பிடிச்ச ஒரு ஆளா மாறிடுறாரு சாது. இப்போ சாது, அரசே, எனக்கு உங்களோட மொத்த நாடுமே வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஏற்கனவே மக்கள் சாது மேல கொடுத்த புகாரால இவர் மேல வெறுப்புல இருந்த அரசர் இதை கேட்டு அதிகமா கோவப்பட்டாரு. ஏ முட்டாளே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட நாட்டையே கேட்பேன்னு கத்த ஆரம்பிச்சாரு. உடனே தன்னோட காவலர்களை அழைச்ச அரசர் அந்த சாதுவை காலம் முழுக்க சிறையில் அடைக்க சொல்லி கட்டளையிடுறாரு. கடைசியில அந்த சாது வாழ்க்கையில எல்லாமே இழந்துடுறாரு. அவரோட தவ வாழ்க்கை, மரியாதை, சிறப்பு, சுதந்திரம்னு எல்லாமே அவரை விட்டு போயிடுது. இது அத்தனையும் அவரை விட்டு போனதுக்கு காரணம் அவரோட காம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம போனதுதான். இதே மாதிரிதான் நம்ம உலகத்துல பார்த்தோம்னா இந்த காம உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாம நிறைய மனிதர்கள் சீர்கெட்டு போய் இருக்காங்க. இது இளம் வயதுல இருந்து முதியவர்கள் வர உள்ள எல்லா வயதினர்களையுமே குறிக்கும். இப்போலாம் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணாலே 70% மேல அடல்ட் கண்டென்ட் தான் நிறைஞ்சிருக்கு. வெப்சைட், இன்ஸ்டா, ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு எல்லா இடத்துலையும் இப்போ இதுதான் இருக்கு. இதனால பல பேர் தனக்கு அறியாமலேயே அதுக்கு அடிமையாகிடுறாங்க. இதுல நிறைய பேர் தனியா இருக்கும் போதுதான் அந்த மாதிரி தப்பான செயல்களை மனசை ஈடுபடுத்துறாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போல்லாம் அந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் முளைவிடுதோ அப்போல்லாம் உடனடியா ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்ய பாருங்க. இல்லைனா வெளியே எங்கேயாச்சும் போங்க, ஷாப்பிங், வாக்கிங், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கால் பண்ணி பேசுங்க, இல்லைனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட நெருங்காது. ஏன்னா காமம்ன்றது நம்ம தனிமையில இருக்கும்போது தான் நம்மளை ஆட்கொள்ளும். காமம் அப்படின்றத ஒரு டெம்பரரி பிளஷரா பார்க்க கூடாது. அதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய பர்பஸ் இருக்கு. அதுக்கு பேரு தான் குழந்தை. அதுக்கு பதில் நிறைய பேரு அதை பொழுதுபோக்குக்காகவும் போதைக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த எனர்ஜியை நம்ம கரெக்டான பாதையில செலுத்தணும்னா நம்ம பலவிதமான ஆற்றல்களை அடையலாம். இந்த உலகத்துல மிகப்பெரிய மரியாதைக்குள்ள ஆட்களா திகழறவங்க எல்லாருமே இந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சவங்க தான். அதனாலதான் அவங்க வாழ்க்கையில முன்னேறி மேல் நோக்கி வந்திருக்காங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காம உணர்வுகளை எந்த ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தலையோ அவங்களுக்கு அழிவுன்றது நிச்சயம். ஆனா அதை சரியான முறையில கட்டுப்படுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில உயர்வு, சுயமரியாதை, சக்தி எல்லாமே கிடைக்கும். இதனால இன்னையில இருந்து நீங்களும் சரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா என்னைக்கு நாம இந்த மாதிரியான டெம்பரரி பிளஷர் எல்லாம் தாண்டி வரோமோ அன்னைக்கு நாம ஆர்டினரியில இருந்து எக்ஸ்ட்ராடினரியான நபரா மாறிடுவோம். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரியான சூப்பரான கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.